Hi, NCRT Grade 11 Chapter 4 Chemical Bonding உடைய book back question answers பார்த்துட்டு இருக்கோம். Question number 4.21. Apart from tetrahedral geometry, another possible geometry for CH4 is square planar and with the 4 hydrogen atom at the corners of the square and the carbon atom at its center. Explain why CH4 is not square planar அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ CH4 டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரியில் இருக்குது. அதுக்கு ஸ்கொயர் பிளானார்ன்ற ஒரு ஜாமெட்ரியும் பாசிபிள். ஆனால் அது ஏன் வரல அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவ்வளோதான் ரெண்டும் இல்லை சிம்பிளாக. முதல்ல அது ரெண்டையுமே நம்ம வரையலாமா? ஸோ ரெண்டு ஜாமெட்ரி பற்றின நாலேஜ் இருந்தால் ஈஸியாக எழுதலாம். இப்போ பாருங்கள், கார்பன் வச்சுட்டு நான் டெட்ராஹெட்ரல் வரைகிறேன். இங்கே என்ன இருக்குது நமக்கு? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இங்கே மேலே நமக்கு என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் இருக்கும். அண்ட் இதை கனெக்ட் பண்ணோம்னா இட் வில் கிவ் அ டெட்ராஹெட்ரல் ஷேப், ரைட்? ஸ்கொயர் பிளானாக அப்போ இருக்கும் கார்பன் இந்த மாதிரி வருமா? இது வரையவே நமக்கு தோணலை, ஏன்னா வரவே வராது பாசிபிலிட்டி. இருந்தாலும் அவங்க கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வரும், ரைட்? இப்போ ஸ்கொயர் பிளேனாருக்கு ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்? DsP2. இந்த ஹைப்ரிடைசேஷன் வந்தால் மட்டும்தான் ஸ்கொயர் பிளேனார். அதே மாதிரி இங்கே என்ன நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷன், எஸ்ஸும் 3 p ஆர்பிட்டால் ஹைப்ரிடைசேஷன் ஆனால் தான் என்ன டெட்ராஹெட்ரல் ஃபார்ம் ஆகும், ரைட்? ஸோ அப்போ d ஆர்பிட்டால் இன்னால் ஆச்சுன்னா மட்டும்தான் ஸ்கொயர் பிளேனார் வரும். இப்போ கார்பன் பாருங்கள், அட்டாமிக் நம்பர் 6 அண்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான் போடும்போது என்ன எழுதுவோம்? 2s2 2p2ன்னு எழுதுவோம். அப்போ 2 எலக்ட்ரான் இங்கே போடுவோமா? அதே மாதிரி இங்கே என்ன ஆகும்? 1 2 அப்படின்னு போடுவோம் இல்லையா? இது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும்போது என்ன ஆகும்? ஒரு எலக்ட்ரான் இந்த இடத்துல ஜம்ப் ஆகும். அப்போ இது நான் மாறும் நமக்கு 1 சாரி ஒரு இதில் போட்டேன் ஒரு ஃப்ளோவில். ஸோ அப்போ என்ன நமக்கு இதில் இங்கே 1, அதே மாதிரி இங்கே நான் 3 ஆர்பிட்டல் போகிறோம் இல்லையா? அதில் என்ன இருக்கும்? 1 2 and 3 இந்த மாதிரி வரும். ஸோ ஒரு s ஆர்பிட்டாலும் இந்த 3 p ஆர்பிட்டாலும் நமக்கு மிக்ஸ் ஆகி என்ன பண்ணும்? இட் வில் ஃபார்ம் அ sp3 ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டால், ரைட்டா? அப்போ sp3 ஹைப்ரிடைஸ்டு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? இட் வில் ஃபார்ம் அ டெட்ராஹெட்ரல் ஜாமெட்ரி, ஸோ TD அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஸ்கொயர் பிளேனாக வரணும்னா நீட் என்னது? d ஆர்பிட்டால். ஸோ d ஆர்பிட்டால் கார்பனில் கிடையாது, ரைட்டா? சார் வேற எங்கேயாச்சும் இருந்து வராதான்னு கேட்டிங்கன்னா, கார்பனுக்கு அவுட்டர் மோஸ்ட் செல்லே 2 தான். அப்போ செகண்ட் செல்லில் மேக்ஸிமம் என்ன வரலாம்? செகண்டில் 2s வரலாம், 2p வரலாம். ஆனால் என்ன வராது? 2d வராது. ஸோ d ஆர்பிட்டால் கிடையவே கிடையாது. அப்போ ஸ்கொயர் பிளேனார் ஃபார்மேஷன் வராது. ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே தியரிட்டிக்கலாக எக்ஸ்ப்ளனேஷனாக எழுதணும், ரைட்? தேங்க்யூ.